ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, ஓடிடியில் வந்திருக்கிற ஆலப்புழா ஜிம்கானா மலையாள படம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எல்லாமே புதுமுகம் பசங்க தான். 1, 2 ஆர்டிஸ்ட் தான் ஆர்டிஸ்ட். மற்றபடி எல்லாமே புதுமுகம் பசங்களை வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி அட்டகாசமாக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஹீரோ வந்து ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் +2 முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற நேரத்தில் ஒரு ஒரு பாக்ஸிங் கோட்டா இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ள போய் சேரணும்னா நமக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சில்மிசம் பண்ணிடுறான். அந்த குரூப் வந்து இவனை அடிக்க வருது. அடிக்கும்போது அடித்தவன் ஒரே அடியில் இவன் விழுந்துடுறான். ஏன் விழுகிறான்னு பார்த்தா அவன் பாக்ஸிங் கற்றுருக்கிறான். ஒரு பெரிய பாக்ஸருங்கிறதுனால அடி வாங்கிட்டான். அப்போ இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நம்மளும் போய் ஒரு பாக்ஸிங் கற்றுக்கிட்டு பெரிய இதாக ஆகணும்னு நினச்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏரியாவில் போய் பாக்ஸிங் கற்றுக்கிறான். அதுதான் வந்து ஆலப்புழா ஜிம்கானா. படம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் லேக்கு, கண்டென்ட் செல்லது ஒட்டலையே தவிர பசங்களோட ஜாலியாக பார்க்குற ஒரு படம் தான். அது இங்கே தியேட்டரில் போய் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஓடிடியில் வந்திருக்கு. அதனால் நண்பர்கள் தாராளமாக இந்த படத்தை ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற, அதாவது பெரிய ஹீரோக்களே நம்பாமல் சின்ன பசங்களை வச்சு அட்டகாசமான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அங்கங்கே இதாக இருந்தால் கூட படம் ஒரு தடவை பார்க்கலாம். ஆலப்புழா ஜிம்கானா.